வணக்கம் நண்பர்களே. நேர்மறை எண்ணம், மகிழ்ச்சி, இது ரெண்டும் தாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியத்துக்கும் வெற்றிக்கும் அடிப்படை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான நேர்மறை எண்ணமும் மகிழ்ச்சியும் இருக்கிறவங்க என்றைக்குமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டுமில்லாமல் வெற்றியும் உடனடியாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய செயலும் அவங்கக்கிட்ட இருக்கும். யாருக்கிட்டையெல்லாம் ஜெயிக்கணும்னு வெறியும் ஜெயிக்கணும்னு ஒரு விதமான தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குதோ அவங்க கண்டிப்பாக நேர்மறையான எண்ணமும் மகிழ்ச்சியும் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியும் நேர்மறை எண்ணம் இருந்தால் பிபி இருக்காது, பிளட் சுகர் இருக்காது, வேறு எந்த ஒரு குரோனிக் டிசீசஸும் இருக்காது. என்றைக்கும் ஆக்டிவாக அவங்களுடைய கடமைகளையும் அவங்களுடைய வேலைகளையும் செய்வாங்க. நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோட நேர்மறையாக பார்க்கறது. எதுவும் நடக்காது, முடியாது, செய்யாது, இன்றைக்கி அந்த ஒர்க்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக ஜெயிப்போம், கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வெற்றி காண்போம் அப்படிங்கிறதாங்க நேர்மறை எண்ணம். அது என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நேர்மறை எண்ணத்தை கைவிடாதீங்க. அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறதில்லை. நேர்மறை எண்ணம் அவ்வளவு உங்களுடைய செல்களை புத்துயிர் பண்ண வைக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி, எப்பவும் எதுக்காகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த வேலையும் செய்யுங்க. அது எவ்வளவு ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உடல் தன்னை முழுமையாக புதுப்பித்து கொள்ளுது. உங்களுடைய பிரெயின் ஆக்டிவாக இருக்குது. அப்போ பிரெயின் ஆக்டிவாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாகவும் வெற்றிக்குரியதாகவும் இருக்குது. அப்போ நேர்மறை எண்ணமும் உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலையும் தான் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்குது, வெற்றிக்கும் வழிகோணுது. எப்படி வெற்றி வருது? உடல் செல்கள் புத்துயிர் பெற்றிருக்கு, மூளை ஆக்டிவாக இருக்குது. அப்போ நேர்மறை எண்ணத்தோட மகிழ்ச்சியும் சேரும்போது எந்த வேலையும் ஈஸியாக முடியுது, வெற்றியும் கிடைக்குது. அதே நேரத்தில் எந்த பிரச்சனையையும் உடனே கையாளுவதற்கு உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இது கொடுக்குது. அப்போ எப்போவுமே நம்மளை எப்போவுமே நேர்மறையாக வச்சுக்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் விஷயத்தை திங்க் பண்ணக்கூடாது. பழைய சோகமான விஷயங்களையும் இன்றைய சோகமான விஷயங்களையும் நாளை ஒரு பயத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு என்ன நிஜம், இன்னைக்கு நான் இருக்கேன், இன்னைக்கு நிஜம், இதை ஜெயிக்கணும், இன்றைய பொழுது எனது பொழுதுன்னு நினச்சிங்கன்னா வேறு எந்த பயமும் எந்த ஒரு கவலையும் வராது. அப்போ கவலை வராமல் இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றை விட்டால் ஒன்றுன்னு என்கேஜ் பண்ணிகிட்டே நேர்மறை எண்ணமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு சிரிச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதோ அதை பண்ணிட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்து நல்லா தூங்கி எழுந்து நல்ல ஒரு நடைப்பயணம் பண்ணிங்கன்னா அதுவே நேர்மறை எண்ணமும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதுதான் உங்களுடைய மூளையையும் உடலையும் எப்போ ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அந்த ஆரோக்கியமும் அந்த மூளையினுடைய எப்பவும் இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சியும் உங்களை தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். அந்த தெளிவான முடிவு என்றும் உங்களை வெற்றியடை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.